நல்லாசிகளை பல்லாண்டு நல்க வேண்டும் கிருஷ்ணா. இருக்க இங்கதான் இருக்க படம் எடுத்துட்டு வர இருக்க உங்களை எடுத்துட்டு பெண்கள் அழக்கூடிய அழுகுரலை காந்தாரி கேட்டார். காந்தாரி கேட்ட உடனே காந்தாரிக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. காந்தாரி இப்போ கண்ணன் மேல ஒரு பழைய திருப்பதி வள்ளியம்மா நம் மணிய திருவை சார்ந்த பக்தர்கள் இங்கே காணிக்கை கொடுத்தார். அவருக்கு நீ மட்டும் நினைத்திருந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தை வராமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாம நீ என்ன செஞ்ச? பாரத யுத்தத்தை கொண்டு வர செய்து எங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கிலே பங்காளிகளுக்கிலே பகையை உருவாக்கி கருத்து வேறுபாடை உருவாக்கி ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு அத்தனை பேர் கண்ணா. ஆகவே உனக்கு நான் சாபத்தை பெறுகிறேன். உன்னுடைய இனத்தவர்கள் கண்ணனுடைய இனத்தவர்கள் யாரு? யாதவர்கள், கிறிஸ்டியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அத்தனை பேர் 36 ஆண்டுகள் ஓய்ந்த பின்பு இதே போன்ற கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பங்காளிகளுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட ஒருவரோடு ஒருவர் அடைந்து மாண்டுவிட வேண்டும். இது காந்தாரி கொடுத்த சாபம். கண்ணன் அந்த சாபத்தை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொண்டார். கவனிக்க வேண்டிய ஆனந்தமா சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த கண்ணன் நீங்கள் கொடுத்த